திருமுகத்தை ஒருமுகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா மாறிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியாச்சு. நேரம் இன்மை காரணமாக ரெண்டு பேரும் ரெண்டு சைடு வேலை செய்யறாங்கப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஏதோ ஃப்ரீ ஹேர்ல இருக்கேன்னு பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை, நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் முடி நிறைய இருந்துச்சு பண்ணணும்னு. அதுதான் நானுமே என்ன சொல்றேன், முடி நிறைய இருக்கும்போது பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இருந்தாலும் ஆசைப்படுறாரு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்மூத்திங் பண்ணலாம்னு கிளம்பி இருக்கோம். இல்ல பேபி, முடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பஞ்சு ஸ்பிளிட்டன்ஸ் மாதிரி நிறைய இருக்கு. பஞ்சு மிட்டாய் மாதிரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கா. சரி ஸ்மூத்னிங் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அக்கா நீங்க ஸ்ட்ரைட்னிங் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. ஆனா ஸ்ட்ரைட்னிங் பண்றதை விட நம்ம ஸ்மூத்னிங் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால முடியை வந்து மழை ஆக்கலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். பியூட்டி பார்லர் போகும் பேபி, போயிட்டு இந்த மண்டையை ஏதாவது அழகு படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு கேட்போம். என்ன சொல்றாங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துதான் அடுத்த முடிவு. ஹேர்க்கே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், அப்புறம் பொட்டாக்ஸ், அப்புறம் வந்து கெராட்டின் சொல்லிட்டு நிறைய இருக்கு. பட் நம்ம ஹேர்க்கு என்ன சூட் ஆகும் சொல்லிட்டு தெரியல இல்லையா? இல்லைன்னா ஹேர் ஸ்பா மட்டுமாவது பண்ணிட்டு வரலாம். அது பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் மழமழன்னு இருக்க முடியே. ஸோ போய் பார்ப்போம். பேபி வந்து பாத்தீங்கன்னா இப்பவே வந்து சொல்லிட்டாரு, உன் முடிக்கு எதா ஆனாலும் நான் வந்து நீதான் பொறுப்பு சொல்லிட்டாரு. ஆமா, நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட. ஆமா, ஸோ அதனால நம்ம போவோம். என்னோட ஓன் ரிஸ்க்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இதை பண்ண போறேன். போய் பண்ணிட்டு வருமா? போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சலூன் போன உடனே என்னோட முடி பார்த்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலையாக ஹேர் வாஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ்லாம் நிறையா இருந்தனால கொஞ்சம் ஹேர் வந்து ட்ரிம் பண்ணாங்க. நானுமே கொஞ்சம் லேயர் கட் கேட்டிருந்தேன். ஸோ லைட்டாக லேயர் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் வந்து அப்ளை பண்ணாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன், அந்த நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்களோ அந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாங்க. என்ன மொட்டை வச்சிட்டாங்களா? கொண்டை போட்டுட்டாங்க பாரு. ஆனா நல்லா என்ன சொல்லு, ஷைனிங்கா இருக்கு சங்கீதா. முடிக்கு ப்ரோட்டீன் தடவி இருக்காங்களா? நல்லா ஷைனிங்கா இருக்கு. 1 hour அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயர்ன் பண்ணுவாங்க ப்ளோ ட்ரை பண்ணி. ஓ அப்படியா? என்னமா ஃப்ரெண்ட்ஸ் 1 hour வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கீழே வந்து உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்காக. ப்ரோட்டீன் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரில் நம்ம வந்தது 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 4 hours ஆகும்னு சொன்னாங்க. ஸோ 12 மணி 1 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம் நம்ம. ஸோ அதனால சாப்பிட்டு வந்துடலாம். பசி எடுக்குது. சாப்பிட்டாங்க, நான் மட்டும் தான் சாப்பிடுறேன். அதனால சாப்பிட்றதுக்காக வந்துருக்கேன். இந்த கொண்டை இந்த கேப்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? பேக்கரியில் வேலை செய்யும்போது முடி விழாமல் இருக்கிறதுக்கு போடுவாங்களே, அதுதான் அது. இப்போ நல்லா வந்து ப்ரோட்டீன் தடவி ஊற வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் சாப்பிட்டு போயிட்டு ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். நான் வேற பயந்து வந்தேன். பேபி வேற அப்படியே வீணா போச்சுன்னா நான் பொறுப்பே கிடையாது. ஆமாம், நான் எப்படி பொறுப்பு? நல்லா இருக்கும், அவ்வளோதான், நம்பிக்கையா இருக்கு. 1 ஹவருக்கு அப்புறம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரையும் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அயனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பண்ணுறதுக்குள்ளே ஜஷிதாவும் பேபியும் ஒரு பக்கம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் அயனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அயனிங் பண்ணாங்க. இது மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும்னா பொறுமை ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் எனக்கு சொன்னாங்க, 7 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது இழுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வலியுமே இருந்தது. முடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பண்ணி இழுக்கிறாங்க இல்லையா அந்த அயனிங் பண்ணுறதுக்குலாம். அப்போ முடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு வலிச்சுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தேன். ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயனிங் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்குல்ல. இப்போ மறுபடியும் வாஷ் பண்ணுமா. வாஷ் பண்ணி பார்த்தா தான் உண்மையான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். வீடியோ இப்போதான் ஒரு 3 years. நீ விடிய ஹேர் ஸ்டைல் பண்ணா நான் என்ன பண்றது சொல்லு? பெட் ஃப்ரீயா தானே இருக்கு, போய் தூங்கு போ. நான் ஏறுறேன் லாஸ்டா. அது தூங்குறது வேண்டியது வச்சிரலாம். நானே எடுத்து வச்சிருக்கேன்
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயனிங்லாம் முடிச்சிட்ட பிறகு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணாங்க. ஏன்னா அந்த க்ரீம்லாம் அப்ளை பண்ணாங்கல்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணணுன்றதுக்காக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரை மட்டும் பண்ணாங்க. ட்ரை பண்ணிவிட்டு சீரம் வந்து அப்ளை பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ண சொன்னாங்க. ஒரு 2-3 வாஷ் பண்ணது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினலாக எப்படி ரிசல்ட் இருக்குமோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும்னு சொல்லிட்டு. அப்படியே டர்ன் பண்ணி ஃப்ரண்ட்டா டேர் விடுங்க. ஃபோக்கஸ் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. நானோ பிளாஸ்டிக் தான் பண்ணியிருக்கோம். நம்ம நானோ பிளாஸ்டிக் தான் நானோ பிளஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னிங் பண்ணலான்னு வந்தேன். அப்புறம் வந்து போட்டாக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதுல இது வந்து நானோ பிளாஸ்டிக் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ இதை டீட்டெயிலாக வீட்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அதான் போயிட்டேன் இதை மெயின்டைன் பண்ணணும்ல, அதுக்கு வந்து ஷாம்பு அப்புறம் கண்டிஷனர் அந்த எல்லாம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் வந்து வாங்கிக்கணும் போல. ஓகே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பாருங்க, கரெக்டாக மணி 3:40 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 3:40 AM. ஸோ நாங்கள் வந்து 8 மணிக்கெலாம் போனோம். ஒரு 7:30-8 மணி இருக்கும் போனோம். போகும்போது ஒரு 12 மணி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஆமாம் 12 மணி சொன்னாங்க. நான் கூட 1 மணி ஆகும்னு சொல்லி நினச்சேன் நான். இல்லை அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, டைம் ஆகும்னு சொல்லிட்டு. நாங்கள் தான் எங்களுக்கு வேறு வேலை இல்லை, நாங்கள் இதுக்காக தான் வந்திருக்கோம். வீட்டுக்கு போனால் மனசு மாறிடும், பரவாயில்லையேன்னுமா சரி வாங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நல்லா ஜாலியாக எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு பண்ணது, நல்ல டைம் போனது தெரில. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம நியூ ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நியூ டிரான்ஸ்மிஷன் நல்லா இருக்கா, சூப்பரா இருக்குங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா அந்த முடி இருக்கிறது வந்து தெரியல சரியா. நாளைக்கு காலையில தூங்கி எழுந்து காட்டுறேன். ஆமா 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஒன்றும் சேஞ்ச் ஆகாதுதான் நினைக்கிறேன். தூங்கி எழுந்து பாப்போம். ஓகே ஓகே காலையில காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹேர் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாவோட ஹேர் எப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வந்து டேமேஜா இருந்தது. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு போனேன். சங்கீதா உங்க திருமுகத்தை ஒருமுகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா மாறிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா சூப்பரா இருக்கு சங்கீதா. நல்லா இருக்கா? ஆமா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து அந்த ட்ரெஸ்ல எனக்கே பிடிக்கல, ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இல்ல. பிளாக் கலர் ட்ரெஸ், முடியுமே பிளாக் கலர், ஒன்னும் தெரியல. காலையில வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் போட்டு நல்லா பளிச்சுன்னு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். இப்போ எப்படின்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா ஹேர் ஸ்டைல் நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. நியூ லுக், சங்கீதாவோட நியூ லுக். ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லேயர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா லேயர் கட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஆசை என்னன்னா நான் வந்து ஸ்மூத்னிங்கோ ஸ்ட்ரைட்னிங்கோ ஏதாவது ஒன்று பர்மனெண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஸோ பேபிட்டு சொல்லிட்டே இருப்பேன் நிறைய டைம். அவர் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நல்லா இல்லாமல் போயிடுச்சா என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு டவுட் 2 பேருமே இருந்துட்டு தான் இருந்தது. இருந்தாலும் எதா இருந்தாலும் பரவாயில்ல பேபி இப்போ பண்ணணும்னா அப்புறம் பண்ணவே முடியாது. ஆமா வயசாகிடுது. வயசானா கூட ஒரு முடி வந்து பார்த்தோம்னா இருக்காது. ஆமா இருக்க சரி முடி இருக்கும் போதே எதா இருந்தாலும் இருக்க பல்லு இருக்கும் போதே பக்கடா சாப்பிட்டு சொல்லாங்க. அதே மாதிரி பல்லு போன பிறகு என்ன பண்ண முடியாது. அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் போதே நம்ம போய் பண்ணிட்டு வந்துடலாமேன்றதுனால போயிட்டு அழகா ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செட்டா இருக்கு, கரெக்டா இருக்கு சங்கீதா ஃபேஸ் நல்லா. இப்போ வந்து நீ பல்லு கிளிப்பு வேற போட்டிருக்கியா, பல்லுமே ஓரளவுக்கு சரியாகி வந்துருச்சு. அதனால பார்க்கணும் நல்லா அழகா இருக்கு. திரும்புதே. அப்ப வெயிட் மட்டும் லைட்டா குறைச்சா போதும். என்ன பண்றது, அதுக்கு டயட் இருக்கேன் பேபி. கண்டிப்பா அதையும் குறைச்சிடலாம். ஓகே ஓகே. சோ இப்போ எப்படி இருக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமா. ஸோ இப்போ சாஃப்டா முடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்குல்ல, இதுவே நம்ம கொஞ்சம் 2 ஹேர் வாஷ் பண்ணா கொஞ்சம் வந்து நார்மலா ஆயிடும். ரொம்ப நான் முக்கியமா இது எதுக்காக பண்ணனா என்னோட முடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிக்கா பஞ்சு முட்டை தேங்காய் நார் மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பிளிட்டன்ஸ் வேற நிறைய வந்துச்சு. நிறைய ஸ்பிளிட்டன்ஸ் வந்துருச்சு. இந்த நுனி முடியில இருந்து இந்த தலை வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டேமேஜ் ஆன முடி இருந்தது. நம்ம ஒரு டைம் சீவும் போது வீடு ஃபுல்லா அருந்து விழுது. வேரோட அறுக்கிறது கிடையாது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதியில அறுத்துச்சு. ஆமா. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா சரி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நானோ பிளாஸ்டிக் அது வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ பின்னாடி பாத்தீங்கன்னா இப்படிதான், பின்னாடி ஒரு லேயர் கட்டு. பின்னாடி லேயர் கட்டா? ஆனா அந்த அளவுக்கு பெருசா லேயர் கட்டு தெரியல சங்கீதா. ஆனா நல்லா இருக்கு. லேயர் கட்டு ஏன் தெரியலனா மினிமலா பண்ணிருக்காங்க, அடியில மட்டும். மினிமலா லேயர் கட் பண்ணா ஹேர் ஷார்ட் ஆயிடும்ல. ஆமா அதனால முடி ரொம்ப குறையாம அப்படியே கட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஹேர்
வால்யூமைசர் வச்சு நம்ம ஸ்டைல் பண்ணோம்னா நல்லா சூப்பரா இருக்கும். தெரியும். இப்போ அப்படியே ஃபிளாட்டா இருக்குல்ல, அதனால தான் தெரியல. இப்போ ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணா நம்ம என்ன ஹேர் கட் பண்ணாலுமே அது நமக்கு தெரியாது. ஒன்லி இந்த VU அது மாதிரி பண்ணா மட்டும்தான் தெரியுமே. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்மூத்னிங் பண்ணல. அப்புறம் ஸ்மூத்னிங் நான் ஏன் பண்ணலைன்னா, ஆக்சுவலி ஸ்மூத்னிங் பண்றதுக்காக தான் நான் போனேனே. ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஏன்னா அப்படியே நிற்கும், அப்படியே குச்சி குச்சியா முடி நிற்கும். ஸோ அதனால அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்மூத்னிங் பண்ணா முடி நல்லா அப்படியே பல ஷைனிங்கா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால ஸ்மூத்னிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஆனால் அங்கே போய் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, ஸ்மூத்னிங் பண்ணா இந்த முடி இப்போ அழகா ஸ்ட்ரைட்டா இருக்கா, புது முடி வளரும் போது என்ன பண்ணுன்னா அந்த முடி கர்லா வரும். ஆமா, எனக்கு கொஞ்சம் வந்து சுருட்டு முடி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா உங்க நேச்சுரல் முடி வரும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அந்த முடி புது முடி வளர்ந்து இந்த ஃபேஸ் வரைக்கும் இதோட வந்தாதான் மறுபடியும் அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், மேனேஜ் பண்ற மாதிரி. அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை நம்ம ஸ்மூத்னிங் ஃபேஸுக்கு செட் ஆகலன்னா அப்புறம் அதை வச்சுன்னே ரொம்ப நாளா வேற சுத்தணும்ல. அதனாலே ஒரு டவுட். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதை முடி வந்து ஒன்று நீட்டா வளர்ந்து ஒன்னா பண்ணணும், அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணி விடணும், அதுதான் வந்து ஆப்ஷன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி அது வேணான்ற மாதிரி முடிவு பண்ணேன். அப்புறம் இந்த போட்டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் முன்னாடியே என்ன பண்ணலாம் எல்லாமே வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன், தெரியும் சொல்லி பார்த்துட்டு தான் போனேன். போட்டாக்ஸ் பண்ற மாதிரினா வச்சுங்களேன், நம்ம முடிய அப்படியே வந்து இருக்கும், ரொம்ப வந்து சேஞ்ச் அப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரியே ஸ்மூத்னிங் பண்ண மாதிரியே இருக்காது. பட் ஆனால் நல்லா இப்போ இருக்குல்ல, இது மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சங்கீதாக்குமே வந்து இப்போ நல்லா வந்து மழை ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம வந்து இன்னும் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வந்து மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். 70% ரிசல்ட் தான் கிடைக்கும்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆமா, ஹேர் வாஷ் பண்ணனா என்னோட நார்மல் முடி எப்படி இருக்கும், கொஞ்சம் பேபியா தான் மாறும். பட் ஆனா முன்னாடி இருந்த அளவுக்கு மாறாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா அப்படி புது முடி வளர்ந்தாலும் வந்து வித்தியாசம் தெரியாது, அதே ஒன்னாதான் இருக்குன்றதுனால நான் வந்து பாத்தீங்கன்னா போட்டாக்ஸே பண்ணலாம் சொன்னேன். நானோபிளாஸ்டி வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்க எனக்கு. ஏன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம இருந்தா நானோபிளாஸ்டி பண்ணலாம், அது கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு அது பண்ணாங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பரா இருக்கு சங்கீதா. ஐடி கம்பெனி எம்ப்ளாயி மாதிரி இருக்கிற சங்கீதா. ஆமா, இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்தா நல்லா தான் இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணாமே நமக்கு செட் ஆகாதோன்னு நினைச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்றது இல்ல. எதனாலும் பண்ணா பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி பண்ணா ஒருவேளை நமக்கு பிடிச்சிருக்கும்ல. நமக்கு ரொம்ப பிடிச்சதே ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம், அம்மா பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நானுமே ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி என்னன்னாலும் பரவாயில்ல பண்ணிடலாம், இப்போ இல்லைன்னா அப்படி பண்ண முடியாதுன்றது அழகா பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டிசைட் பண்ணிருக்கேன்னா இப்படியே இதே நம்ம வந்து பின்னாடி கூட இப்படியே போட்டுக்கலாம். நான் கிளிப்பு வேணும்னா கிளிப்பு சேர்த்து கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து இப்படி போடணும். ஸோ கிளிப்பு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொஞ்சம் ஸ்டைல் முடி வேணா இப்படி விட்டுக்கலாம், வேணான்னா எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொருவிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஸ்டைலு. நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு பின்னாடி, நல்லா இருக்கு சங்கீதா, நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோட ஃபேஸ் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுங்க சொல்லிட்டே இருந்தாங்க கமெண்ட்ஸ் எல்லாம். பட் எனக்கு ஹேர் ஸ்டைல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண தெரியாது. ஒண்ணு இங்க இப்படி சீவுவேன், அப்படி இல்லைன்னா இப்படி ரெண்டு பக்கம் ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியாது. ஆமா, பாப்பா பர்த்டே அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாப்பாக்கு வந்து 3rd பர்த்டே தான் நடக்குது, பாப்பாக்கு 10வது பிறந்த நாள் மாதிரி நீங்க இருக்கீங்க, உங்க ஹேர் ஸ்டைல்லாம் அது மாதிரி இருக்குன்ற மாதிரி கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பெருசா எடுத்துக்கல. நம்ம ஹேர் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ண தெரியல, சரி நம்ம ஹேரையே சேஞ்ச் பண்ணிடலாம். அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லுக். இப்போ ஒரே மாதிரி பார்த்து இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி தெரியும். பார்க்க ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் பார்க்க பழகிடும். நல்லா இருக்கு சங்கீதா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா இதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ஆச்சு இதோட காஸ்ட். ஆமா, ஸோ அந்த அது வந்து அவங்கவுங்க முடி லென்த்தை பொறுத்து அடர்த்தி பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் வந்து ஆகும். எனக்கு மினிமம் 7,000 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு ரீசனும் நம்மளால பண்ணாத ஒரு காரணம். ஏன்னா பட்ஜெட். ஆமா, 7,000 கொடுத்து வந்து பார்த்தோன்னா 7,000 அப்பவே வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க 9,000 10,000 முடி எனக்கு நீட்டா இருந்ததுல. டோனின்க எல்லாம் போய் கேட்டா அப்போ வந்து எனக்கு 9,000 12,000 சொன்னாங்க அப்போ பண்றதுக்கு. ஸோ அதனால இவ்வளோ காசு கொடுத்து பண்ணணுமா, நம்ம ஒரு நல்லா இல்லைன்னா என்ன பண்றதுன்னு பயந்துனே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டா இதே மாதிரி முடி வந்து கொஞ்ச நாளைக்காவது மெயின்டைன் ஆகணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு, அப்புறம் மாஸ்க், சீரம், ஸோ அதெல்லாம் வாங்கணும். அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம பண்ண அந்த கடை பேர் என்ன, சலூன் பேரு
லாப் லான்ச். லேப் லஞ்சா? ஆமா. நல்லா ஜாலியா இருந்தது அவங்க கூட நம்ம பண்ணது. ஏன்னா வந்து காமெடியா பேசிட்டு நம்ம நைட்டு 3 மணி வரைக்கும் அங்க இருந்தோம். ஆக்சுவலி 12 மணி 1 மணியோட கடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 8 மணிக்கெல்லாம். நம்ம போயிட்டு 7 மணி 7:30க்கெல்லாம் போயிட்டோம். 8 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ப்ராசஸ் முடிய லேட் ஆனதுனால விடிய 2:30 மணி வரைக்கும் வந்துட்டோம். ஆமா, இவரெல்லாம் பெட்டை போட்டு அங்கேயே பார்த்து தூங்கி ஏஞ்சிட்டாரு. ஏன்னா ஜாலியா இருந்தது. பண்ணா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.